Namaskaram. Inniyoda proverb. Remember, whenever you are in position to help someone, be glad and do it because that's God answering someone else's prayer through you. பியூட்டிஃபுல்ங்க. கடவுள் நிஜமாங்க அந்த ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் கொடுக்குறதும் அவர் தான். எல்லாமே அவரோட கட்டளை பிரகாரம் தான் எதுவுமே நடக்கிறதுங்க. அதை முதல்ல அத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கணுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறா, நான் ஹெல்ப் பண்ணினேன், அதனால தான் இவன் அப்படி முன்னேறி இருக்கா, அன்றைக்கி அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணினேன். நீ ஹெல்ப் பண்ணின, எஸ், தட் டெஃபினெட்லி அதுக்கு உண்டான மரியாதை உண்டு. ஆனால் ஒன்று அந்த ஹெல்ப் பண்ணுற தகுதிக்கு வச்சிருக்கார் அந்த கடவுளை நீ நமஸ்கரி. மெயின் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நான் பண்ணேப்பா, அன்றைக்கி நான் பண்ணேன்னா அவள் கதி அரோகதி அப்படின்பா. அந்த அன்னைக்கு நீ அரோகதி, நீ அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணினியே, அப்போது அவளை விட நீ கொஞ்சம் வசந்து இருக்க, அதை கடவுள் ஒன்றை வச்சிருக்கார், அதுக்கு நீ நமஸ்கரிக்கணும், அதை நீ நினைக்கணும். அதை நினைக்காம என்னால் தான்ப்பா, நான் தான்ப்பா அவளை தூக்கி விட்டேன், நான் தூக்கி விட்டதுக்கப்புறம் அவள் ஓஹோன்னு இருக்காப்பா, ஆனால் இப்போ மறந்து போயிட்டான் என்ன அப்படின்னு, இது வேறு. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது. எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்றைக்கி இந்த வீடியோவை இந்த ப்ராவர்ப் எடுத்து நான் பேசுகிறேன்னா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஐ ஆம் நாட் டாக்கிங். காட், அந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் எனக்குள்ளே போய் இந்த வார்த்தைகள் அப்படியே வருதுங்க. இதுதாங்க உண்மை, இதுதான் உண்மை. நான் கையில் ஸ்கிரிப்ட் வச்சு காத்தாலேருந்து மனப்பாடம் பண்ணி அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாது. எந்த ப்ராவர்ப் என்றைக்கு வரும்னு எனக்கு தெரியாது. ஒரு 10 ப்ராவர்ப் வரும், அந்த 10 ப்ராவர்பில் டக்குன்னு ஒன்று எனக்கு பாப்பப் ஆகும், அவ்வளோதான். அப்போ அந்த ப்ராவர்பை 2 நிமிஷம் அதை பார்த்து நான் முதல்ல புரிஞ்சுப்பேன். அதுதான் என்னோடய வேலை. பேசுகிறதெல்லாம் கடவுளோட செயல், நான் பேசவில்லை. இதை நீங்கள் நம்புறோ நம்பலையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் டோட்டல் சரண்டர். ஏன்னு கேட்டேன்னா, இப்போது யாரையுமே புரிஞ்சுக்க முடியலைங்க, யாரையுமே புரிஞ்சுக்க முடியல. நம்ம என்ன தான் நீ நல்லவளாக இருந்தாலும் அடுத்த வாழை அது கெட்டவாளாக போகிறது. அதுலேயும் நான் ரொம்ப அடிபடுறேங்க. அது மனசு வேதனை இருக்குது பாருங்கோ, அதனால் நான் கவலைப்படுறதில்ல. இப்போ நான் வேதனை படுறேன் அப்படின்னா, இப்போ வேதனை படக்கூடிய டைம் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு, நான் வேதனை படணும், அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். அவள் அப்படி பண்ணலாமா, வெஞ்சன்ஸ் நோ யூஸ். வெஞ்சன்ஸ் நீங்கள்லாம் எடுத்தேன்னா அதெல்லாம் வேலைக்காகாது, ஒரு பருப்பு வேகாதுங்க. அந்த டைமில் நம்ம அப்படி இருக்கணும் அப்படின்னு கடவுள் எழுதியிருக்கார். நம்ம அந்த டைமுக்கு நம்ம இருந்து தான் ஆகணும். அதையும் நம்ம கடந்து போகணும். அந்த மாதிரி கடந்து போகும்போது தான் நீ பல விஷயங்களை நீ கற்றுக்கொள்வாய். அதுக்கு தான் கடவுள் ஒன்றை பக்குவப்படுத்துறது. நிஜமாங்க, கடவுள் உங்களை பக்குவப்படுத்துகிறார். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டேஜஸ் இன்னும் நான் கடந்து தான் இருக்கேன். ஓரளவு எனக்கு நல்லா தெரிஞ்சாலும் சில நேரங்களில் நான் அடிப்படை தான் செய்கிறேன். பிகாஸ் ஐ எம் அ ஹியூமன். நான் நல்லதாக பண்ணுறது கூட அடுத்த வாழ்க்கை அது தப்பாக போகிறது. நம்ம என்ன பேசினாலும் அடுத்த வாழ்க்கை அது தப்பாக போகிறது. ஸோ அப்போ அவளுக்கு தப்பாக போகிறது அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம பேசாமல் இருக்கவும் முடியாது, அதே சமயத்தில் வருத்தப்படவும் கூடாது. சரி, இதுதான் கடவுளோட விதி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கடவுள்கிட்ட விட்டுட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். மெயின் திங், நம்ம மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கணும். அண்டர்லைன். மனசாட்சிக்கு என்ன வேலை செஞ்சாலும், ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுனாலும் சரி, இல்லை யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், ஏதோ பைசா கொடுக்கணும், என்ன வேணால் ஒரு சின்ன வேலையானா கூட அதை நமக்கு மனசாட்சிக்காக உண்மையாக நம்ம அந்த நேரத்துக்கு என்ன தோன்றதோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். பலனை எதிர்பார்க்காதே, கடமையை செய், அவ்வளோதாங்க. ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படி கர்வம் படக்கூடாதுங்க, கர்வப்படவே கூடாது. அந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய பொசிஷனில் நம்மளை வச்சுருக்கார் பற்றியா கடவுள், நம்மளை நாடி வரா பற்றியா. ஸோ அப்போ நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கோம், கடவுளே நன்றி அப்படி நீங்கள் நினைக்கணுமே வழிய, நான் தான்ப்பா பண்ணேன், நான் பண்ணி தான்ப்பா இன்னைக்கு தூக்கி விட்டேன்,
இல்லைன்னா அவள் வந்து அரோகதி. சாரி. ஸோ ஹெல்ப் பண்ணுறதும் கடவுளோட செயல். இதை நம்ம கண்டிப்பாக உணரணும், புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் எந்த ஹெல்ப் ஆனாலும் சரி, கையை பிடிச்சின்னு ரோடை கிராஸ் பண்ணுவாள். அதுவும் ஒரு ஹெல்ப்பு தானே, குட்டி ஹெல்ப்பு தானே. ஒரு பக்கத்தில் நெய்பர் இருக்கா, ஏதோ ஒரு கொரியர் வாங்கி வச்சுக்கிறா, சம்மந்தம் இருக்கோ இல்லையோ ஏதோ வாங்கி வச்சுக்கிறா, அதுவும் ஒரு ஹெல்ப்பு தானே. இல்லை இப்போ குழந்தைய கொஞ்சம் நேரம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கோ, அதுவும் ஒரு ஹெல்ப்பு தானே. எந்த மாதிரி விதமான ஹெல்ப்பு, சின்னது பெருசு எதுவானாலும் இதில் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கு. நம்பிக்கை மெயினாக நம்பிக்கை. இப்போது நம்ம ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தரை கையை பிடிக்கிறோம். அப்போது அந்த கையை பிடிச்சி நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக ரோடை கிராஸ் பண்ணி விடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானே. அது யார் வேணால் இருந்துட்டு போட்டோம். நம்ம இன்னொருத்தர் கையை பிடிச்சி நம்ம அவளை கிராஸ் பண்ணாலும் சரி, யாரானாலும் சரி, அது ஒரு நம்பிக்கை தானே. ஸோ இதில் இந்த ஹெல்ப் அப்படிங்கிறதுல வந்து பல குட்டி 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 விஷயங்கள்லாம் உள்ளே அடங்கியிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு மேஜர் பாயிண்ட் வந்து நம்பிக்கை. ஸோ நம்மளை ஒருத்தர் நம்பி வந்திருக்கா அப்படிங்கும்போது கடவுளுக்கு நீங்கள் கண்டிப்பாக நன்றி சொல்ல வேண்டும். வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்களை நம்பி வந்திருக்கா அப்படிங்கும்போது அப்போது ஒரு ஸ்டெப்பு நீங்கள் ஒரு பாயிண்ட் ஜாஸ்தி. ஓகே சரி, நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அவளுக்கு ஒரு நன்றி நீங்கள் சொல்லணும். கடவுளுக்கு நன்றி. அதே சமயத்தில் யார் உங்களுக்கு உதவி பண்ணினாலோ அவளுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். என்ன ஹெல்ப் பண்ணாலும் அவளுக்கு ஒரு நன்றி சொல்லணும். சரி, இது இந்த மாதிரி நம்ம வந்து நன்றி 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 சொல்லிகிட்டே இருந்தால் தான் கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒசருவேள், உயரமாக உயர 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 இருப்பேள். ரொம்ப உண்மைங்க. ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கர்வமாக இருக்கக்கூடாது. ஹெல்ப் பண்ண ஸ்திதியில் நம்ம அவளை கடவுள் வச்சுருக்கார் பார்த்தியா, நம்ம கிட்ட ஒரு நம்பிக்கையோடு வரா பார்த்தியா, அதுக்கு நம்ம கடவுளுக்கு கடமைப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். இதை நிறைய பேர் தவற விட்டுடுறா. அந்த ஈகோ வந்து நின்றுடுறது. நான் தான்ப்பா, எங்கிட்ட தான்ப்பா வரணும், அவன் எங்கே வேணால் சுற்றி போனாலும் எங்கிட்ட தான் கடைசியில் வந்தான், என் காலில் தான் விழுந்தானோ அப்படின்பா. சாரிங்க, வேண்டாம். அந்த கர்வமே வேண்டாங்க, அந்த நினைப்பே வேண்டாம். அதே சமயத்தில் உங்களை நாடி வந்தான்னா நீங்கள் உங்களால் இயன்ற ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுங்க. அது என்னவோ இருக்கட்டும், என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம், உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க. அவள் வந்து ஒரு 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 பெரிய நம்பிக்கையோடு வந்துட்டு உங்களால் செய்ய முடியாத சிச்சுவேஷன் இருக்கலாம். அப்போது கொஞ்சம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்னொருத்தரை யார் ஹெல்ப் பண்ணுறாளோ அவள்கிட்ட கையை காமிக்கணும். அதுவும் ஒரு ஹெல்ப். ஒருவேளை உங்களால் ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு வச்சுப்போம். அந்த சந்தர்ப்பத்தில் அவள் வந்து ஏதோ கேட்குறா, அந்த ஹெல்ப்பும் உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுறவாளை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. எஸ், அது ஒன்று. இன்னொன்று, கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். கடவுள்கிட்ட பகவானே என்னை நம்பி வந்தா, பட் என்னால் அது முடியலை, நீயாவது ஒரு நல்ல ஆளை காமிப்பா அப்படின்னு நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டின்னு வச்சுக்கோங்க. 2 வேலை நடக்கும். நீங்களும் ஒசர்வேள், அவளுக்கும் ஹெல்ப் நடக்குங்க. இது உண்மைங்க. உண்மையாக நீங்கள் கடவுள்கிட்ட பேசுங்க. பிரபஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பிரபஞ்சம் இஸ் ரெடி டு ஹெல்ப். அப்படி 2 கையில் 4 கையால் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் ஒருவேளை ஒரு சந்தர்ப்பத்தில் அவள் வந்து ஹெல்ப் கேட்க வேண்டிய விஷயத்தை வந்து உங்களால் பண்ண முடியல, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனா உங்களால் முடியல அப்படின்னா, ஒன்று நீங்கள் யாரையாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்கோ. இல்லை அதை ரெக்கமெண்ட் பண்ணவும் முடியல அப்படின்னா கடவுள்கிட்ட கண்டிப்பாக உண்மையாக வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒசர்வேள். நீங்களும் ஒசர்வேள், அவளுக்கும் ஹெல்ப் நடந்து அவளும் சந்தோஷமாக இருப்பாள். இது ரொம்ப உண்மைங்க. அதனால் கண்டிப்பாக கடவுளுக்கு நன்றி 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 சொல்லிகிட்டே இருக்கணுங்க. நன்றி நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். ஓகேவா? தேங்க்யூ.